பிடிஎஸ் நண்பதிங்களுக்கு வணக்கம் கைஸ். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிம் தெங் ஜெனியோட ஸ்டோரி ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேறு யாரும் பேசலை, கூட இருந்தவங்க பேசுகிறப்ப எப்படி பேசாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பார்த்திங்கன்னா பிடிஎஸ் கூட ஒரு க்ளோஸாக இருந்த ஒன் ஆஃப் த ஸ்டாஃப் இப்போ வெளியில் வந்திருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்த ஒரு நியூஸ்னாலையும் அண்ட் கிம் தெங் ஜெனி அவங்க ஆல்ரெடி போஸ்ட் பண்ணுறதே ஒரு சர்ச்சையாக போயிட்டுருக்கு. ஸோ அதேமாதிரி அவங்க போஸ்ட் பண்ணப்போ வந்த ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோனாலையும் தான் இப்போது செம்ம வைரலாகி டேட்டிங் 100% கன்ஃபார்ம்ப்பா அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா நடந்துட்டு இருக்காதுன்னா. அண்ட் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா வியோட நியூ ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டுருக்கு. அண்டு ஜங்குக் ஜெய்ஹோப்போட ஒரு லைவை பார்த்தீங்களா இல்லையா. இது மாதிரி நிறையா கொஷின்ஸ் தான் இருக்குது. இது மாதிரி நிறையா வீடியோஸும் அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்களா இல்லைன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இதேமாதிரி அடுத்து என்ன வீடியோஸ் வேணும்னு மறக்காமல் சொல்லிட்டு வாங்க அப்படி வீடியோ போய்டும். அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் இது மாதிரி லைவை நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை அண்ட் லைவோட நியூ வெர்ஷன் வேணுமா தமிழில் வேணாமான்னு சொல்லி நீங்களே சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய்டும். சரி ப்ரோ, இந்த தடவை நல்ல சம்பவம் தான். என்ன என் ஜெய்ஹோப் தலைவன் வந்தான், லைவை நான் பார்த்தேன், பட் ஒன்றும் புரியல அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பற்றி வீடியோ போட்டுடலாம். பட் இங்கே நல்ல சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா நிக்கோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாஃப் பிடிஎஸ் க்ளோஸ் செம்ம க்ளோஸாக இருக்காங்க. அடிக்கடி நீங்கள் நிறையா வீடியோவில் பார்த்துருக்கலாம், ஜங்கு கூடயும் பார்த்துருக்கலாம், அண்ட் கிம் தெங் கூட அடிக்கடி பார்த்துருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட நிக்கோல் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நியூ குரூப்புக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. பிடிஎஸில் போய் சேரணும்னு ஆசைப்படுவாங்க. இவங்க பிடிஎஸை விட்டுட்டு வேறு குரூப், அதாவது கொலம்போன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த குரூப்பில் தான் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க புதுசாக. அங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ரூல்ஸ் படி உள்ளார இருக்கப்போ தான் டீட்டெயில்ஸ் ரிவீல் பண்ணக்கூடாது, வெளியில் போயிட்டால் பேசக்கூடிய விஷயங்கள் சில இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அங்கே போனதுக்கப்புறம் அவங்க ஃபஸ்ட்டாக கொடுத்த ஸ்பீச்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு விஏ பற்றி கேட்டிருக்காங்க. விஏ பற்றி நல்லதாக சொல்லிட்டு அவர் நல்ல மனுஷன், நல்ல குட் ஒர்க் அண்ட் சப்போர்ட் பண்ணுவார் அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சும்மா விடுவாங்க. ஸோ ப்ளஸ்ஸை பற்றி கேட்டால் நெகட்டிவ் பற்றியும் கேட்பாங்க. அதே மாதிரி ரோஸை பற்றி பேசுவாங்க, தான்ஸை பற்றியும் பேசுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக விஏ பற்றி பேசியாச்சு. ஸோ அவங்க பார்ட்னராக என் இப்போதைக்கு ட்ரெண்டாக போயிட்டுருக்கு க்யூட்டஸ்ட் கப்புள் அப்படின்னு சொல்லி ஒரு சீக்ரெட்டாக ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது மாதிரி இருக்க ஜெனியை பற்றி அதை பற்றி கேட்டுருக்காங்க. பட் இதில் விஷயம் என்னென்னா இவங்க ஜெனி கூட ஒர்க் பண்ணது இல்லை. பட் ஜெனியை பற்றி கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா இவங்க ஜெனி செம்ம ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், ஜெனி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, அண்ட் இந்த நியூஸ் அவங்களை அங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டியலாக இவங்க நல்லவங்க கெட்டவங்க இப்படின்னு சொல்லிட்டு எக்ஸட்ரான்னு சொல்லிட்டு நிறையா பாசிட்டிவான விஷயத்தை இவங்க ஒர்க் பண்ணாதவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. இதனால நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா எப்படி அவங்க ஒர்க் பண்ணவே இல்லை அப்படி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிம் தெங் கூட ஒர்க் பண்ணாலும் தான் கிம் தெங் கூட இருக்கிறதான் தெரிஞ்சு இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதை ஏற்றுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியல. ஜென்ரலாக வெளியில் இருக்கவன்ட்ட கேட்டாலே சொல்லுவாங்க ஜெனி நல்ல ஒர்க்கர் அண்ட் சூப்பரான ஒர்க்கர், பேஷனேட்டட் பர்சன், இதுமாதிரி பெருமையாக தான் பேசுவாங்க. ஸோ கண்டிப்பாக வெளியில் இருக்கவங்களுக்கே தெரிகிறப்ப இவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? இதுக்கும் கிம் தெங்க்கும் எங்கே சம்மந்தம் வந்துச்சுன்னு எனக்கு தெரில. பட் இருந்தாலும் இதுதான்ப்பா கனெக்ஷன், கிம் தெங் கூட இருந்தனால தான் ஜெனியை பற்றி பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அடுத்த மேட்டர்னு கேட்டிங்கன்னா கிம் தெங்கும் ஜெனியும் பார்த்திங்கன்னா ஒரு ஒயின் பாட்டிலில் போட்டிருப்பாங்க. ஸோ ரெண்டு பேரும் ஒரு ஷார்ட் பீரியடில் தான் சேம் பீரியடில் தான் போட்டிருப்பாங்க. ஸோ ரெண்டு பேர் கூட இருக்கிறத டேட்டிங் பண்ணது அண்ட் வெளில போனது இன்டெரக்டாக வெளிக்காட்டுறாங்க இன்ஸ்டாகிராமில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிக்சர்ஸ் மூலயமா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகி வந்துட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இருக்க நிக்கோல் கதை வச்சு கேட்டிங்கன்னா மேபி நான் நம்ப மாட்டேன் டேட்டிங்ட்டு. பட் செகண்டாக இருக்க ஒயின் பாட்டில் எப்படி சேமாக போட முடியும், அதுவும் சேம் பீரியட்லன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி லைவை பற்றி அப்டேட் வேணும் வேணாம்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லிட்டு இந்த நியூஸ் ஷேர் பண்ணிட்டு எப்படி போகிறது தான் ஆஜே. Love you all, tata, bye bye.